வணக்கங்க. பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிரண்டைய பொறிச்சு வச்சு அதை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும். உரித்து எடுத்துக்கிட்டால் தான் அது தோல் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சட்னி நார் நாராக இருக்கும். அந்த நாரை உரித்து எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணியிருக்கேன். கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்க. ஒரு வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே இந்த பிரண்டையை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது ஒரு பக்கம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு வடை சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, உளுந்து, மிளகு இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துருங்க. வறுத்துட்டு கூட வரமிளகா போட்டு நல்லா வரமிளகா நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துருங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு கப்பு நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்தி அதையும் நல்லா வதக்கிங்க. வதங்கின உடனே ஒரு கப்பு பொடுசாக நறுக்குன தக்காளி அதையும் கொட்டி நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அது நல்லா வதங்கினோடனே ஒரு கப்பு தேங்காய் துருவல் இருக்குது, திருவி வச்சுருக்கோம், அதையும் நீங்கள் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினோடனே 2 துண்டு புளி சேர்த்திட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பிரண்டை கூட இதையும் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு பொட்டுக்கடலை சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்திங்க. பிரண்டை சட்னிக்கு புளி சேர்த்துனா அதனுடைய மருத்துவ குணம் போயிரும்பாங்க. புளி சேர்த்துனா நாக்கெல்லாம் மரம்னு ஆயிரும். உரலில் போட்டு அரைச்சி எடுத்துங்க, அதுதான் நல்லாயிருக்கும். உரலில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு சாப்பாட்டு கூடயோ, இட்லி கூடயோ, தோசை கூடயோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம்.